ஒவ்வொரு வருஷமும் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூசர்ஸ்க்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த Asus ROG Phone 5 னுடைய லான்ச். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக ROG Phone சீரீஸாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ROG Phone சீரீஸில் வந்த ROG Phone 5 னுடைய அன்பாக்சிங் மற்றும் அறிமுக விமர்சனம். ஓகே, ஸோ ROG Phone 5 நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வருஷம் ROG Phone 5ல ஒரு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. Phone 5 Pro மற்றும் Phone 5 அன்லிமிட்டெட் வேறு, அது வந்து லிமிடெட் எடிஷன் தான். அந்த டாப் எண்ட் வேரியண்ட்டில் 18GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேறு கொடுக்க போகிறாங்க. சரி, நம்மக்கிட்ட இருக்கிறது ROG Phone 5 தான். அதில் வந்து 8GB RAM மற்றும் 12GB ரேம்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 128GB மற்றும் 256GBக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் பாக்ஸுக்குள்ளே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் வச்சுருக்காங்களாம். ஸோ அதையும் நம்ம திறந்து என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாக் ஃபினிஷிங்கில் இந்த ROGன்னு போட்டிருக்கிறது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது. பாக்ஸை திறந்தவுடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு கேஸ் ஒன்று கொடுக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய அழகை பாதிக்காத அளவுக்கு ஒரு சின்ன இனிஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கர், அப்புறம் யூசர் மேனுவல்லாம் இருக்கு. சிம் எஜெக்டர் பின் பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்த ROG-னுடைய டிசைன் தீமுக்கு ஏத்தாப்புல ஒரு கட்டிங் பண்ண மாதிரி ஒரு வித்தியாசமான டிசைன்ல இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த கதையினுடைய கதாநாயகன் ROG Phone 5. கதாநாயகனை இப்பொழுதைக்கு நம்ம இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு தனியாக ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா துணை கதாபாத்திரங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 30W சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு PD சார்ஜர் மற்றும் குவிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர். USB Type-C to USB Type-C-க்கான ஒரு கேபிள் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சஸரியும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சஸரி வந்து நீங்கள் ROG Phone 5 வாங்குறப்போ தனியாக காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் Phone 5 Proவோ இல்லை அல்டிமேட் நீங்கள் வாங்குறப்போ அது வந்து உங்களுக்கு பண்டிலாகவே கிடச்சிரும். AeroActive Cooler 5. ஸோ இந்த AeroActive Cooler 5 வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய ஹீட்டிங் வந்து குறைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபேன் அட்டாச்மெண்ட் பேக்கில் ஃபிட் ஆகும். இந்த வருஷம் இந்த AeroActive Cooler 5ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேனுடைய கூலிங் மெக்கானிசமில் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் பட்டன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை மேப் பண்ணி கூட நீங்கள் கேம் விளையாடுறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர கீழே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜிங் பண்ணுறதுக்காக சைடு மவுண்டட் USB Type-C-க்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக்கும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடுறப்போ மட்டும் கிடையாது, ஏதாச்சும் படம் பார்க்கறதுக்கு கூட இந்த AeroActive Cooler 5ல ஒரு கிக் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே, திரும்பி இப்போ இந்த ROG Phone 5 உடைய பாக்ஸுக்கு வருவோம். நீங்கள் AeroActive Cooler பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் அந்த Phone 5 வந்து நான் செட்டப் பண்ணிட்டேன். செட்டப் பண்ணுற நேரத்தில் ஆர்மரி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கஸ்டமைசேஷன் அப்ளிகேஷனுக்குள்ள இந்த ROG Phone 5ல இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கார்ட்டூன் ஸ்ட்ரிப்பை நான் ஸ்கேன் பண்ணுறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி, அதாவது ஸ்கேன் பண்ணதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஒரு சின்ன அனிமேஷன் உங்களுக்கு தெரியுது. ஸ்டார்ட்னு கொடுத்தோடனே ஒரு குட்டி கேம் கூட இருக்கு அதில். இதுக்கே ஆஹா சூப்பர் அப்படின்னு தோணுதா? இருங்க, வெயிட் பண்ணுங்க, மொபைல் ஃபோனை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் ROG Phone 5 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்ன வந்த ROG Phone 3 மாதிரியே தான் இருக்கு. ஆனால் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த ROG Phone 5 வெயிட் பார்த்தீங்கன்னா 238 கிராம்ஸ் இருக்கு. ஆனால் திக்னஸும் பார்த்தோம்னா அதுக்கேற்றாப்புல ஒரு 10.29 கிராம்ஸ் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்கிறது மட்டுமே இதுக்கான காரணம் கிடையாது. உள்ளுக்குள்ள டெக்னாலஜியில் எக்கச்சக்கமான கூலிங் டெக்னாலஜி பிளஸ் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆர்கிடெக்சர், பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள பண்ணியிருக்கிறதுனால இந்த வெயிட் மற்றும் இந்த திக்னஸ். ஆனால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் நாச்செல்லாம் கிடையாது, எந்த விதமான நாச்சும் கிடையாது. மேலையும் கீழையும் ஒரு சின்ன இருக்கு. அதுக்குள்ள ஃப்ரண்ட் கேமரா வச்சிருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தோம்னா கேமரா ஹம்ப் பார்த்தோம்னா மொபைல் ஃபோனுடைய பாடிக்கு ஏத்தாப்புல ஃப்ளஷ்ஷாக இருக்கு, அதாவது ஃபிளாட்டாக இருக்கு. ROG Phone 5 கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-C-க்கான ஒரு போர்ட் இருக்கு, மைக் இருக்கு, 3.5mm ஆடியோ ஜாக்கை இந்த தடவை கொடுத்துட்டாங்க. மொபைலினுடைய மேல் புறத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. ரைட் சைடில் இன்னும் ஒரு மைக், அப்புறம் ஒரு பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து லைட்டாக ஒரு ரெட் கலரில் ஒரு ஆக்சென்ட் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கு. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இன்னொரு USB Type-C போர்ட் மற்றும் AeroActive Cooler ஃபேன் அட்டாச் பண்ணுறதுக்காக கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரேயும் ஒரு வித்தியாசமான ஒரு கலர் ஆக்சென்ட்டில் பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே திறந்தோம்னா 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 5G மொபைல் ஃபோனும் கூட.
SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மொபைலினுடைய பின்புறத்தில் இந்த ROG Phone 5ல RGB லைட்டிங் லோகோ, அதாவது ROG லோகோ மட்டும் ஒரு RGB லைட்டிங் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. இந்த லைட்டிங் உடைய பேட்டர்னை வந்து நீங்க ஆர்மரி கிரியேட் அப்ளிகேஷனுக்குள்ள போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ROG Phone 5 Pro மற்றும் Phone 5 Unlimited எடிஷன்ல பேக்ல பார்த்தோம் அப்படின்னா P AMOLED ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரீன் மூலமா பலவிதமான கஸ்டமைசேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து இப்போ ROG Phone 5 செட்டப் பண்ணி உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு AMOLED ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. 6.78 inch AMOLED ஸ்கிரீன், 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. HDR10+ சர்டிஃபைடு டிஸ்பிளே. இது டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 300 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட். ஸோ ரொம்பவே ஒரு ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே. முன்புறத்தில் ஒரு கார்னிங் குர்லா கிளாஸ் விக்டஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ROG Phone 5 Snapdragon 888 ப்ராசஸர் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இந்த வருஷம் நான் யூஸ் பண்ணக்கூடிய முதல் Snapdragon 888 ப்ராசஸர் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன். இன்டர்னல் ஸ்டோரேஜ் டைப் பார்த்தோம்னா UFS 3.1, 16 GB வரைக்கும் உங்களுக்கு RAM இதில் கிடைக்கும். 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 65 வாட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஆனால் பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு 30 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஒரு கேமிங் மொபைல் ஃபோன்னாலேயே வீடியோ மற்றும் ஆடியோ ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க டிஸ்பிளேல வீடியோக்கு எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி ஆடியோக்குமே பார்த்தீங்கன்னா 2 சிமெட்ரிக்கல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் ஆம்பிளிஃபையரோட சிரஸ் லாஜிக் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஒரு மோனோ ஆம்பிளிஃபையரோட 3.5 ஆடியோ ஜாக்ல ESS சேபர் ஒரு ப்ரொஃபஷனல் DAC இதெல்லாம் வச்சு ஆடியோக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி ஆடியோ கிடைக்கக்கூடிய ஒரு டிவைஸாகவும் இருக்கு. மொபைலினுடைய சைடில் ஏர் ட்ரிகர் இருக்கு. ஸோ இந்த தடவை ஏர் ட்ரிகர்ல பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்பிளிட் பண்ணி டச் பண்ணுறது, ஸ்லைடு பண்ணுறது இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏர் ட்ரிகரும் இருக்கு. கேமிங் விளையாடுறதுக்குன்னே தனியாக செஞ்சு செதுக்குன ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கு. Android 11ல் ரன் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ராவா எந்த விதமான ப்ளோட்வேரும் கிடையாது. ஒரே ஒரு அப்ளிகேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன், ஆர்மரி கிரேட். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இந்த மொபைல் ஃபோனுடைய முழு திறனை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா கேம்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் போய் பர்சனலாக அந்தந்த கேமுக்கு ஹார்ட்வேர் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனுடைய செட்டிங்ஸ், அதாவது எக்ஸ் மோட் அப்படிங்கிறதுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பவர் சேவிங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டைனாமிக் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் தவிர சிஸ்டம் லைட்டிங், அப்புறம் ஃபேனுடைய ஸ்பீட், கேம் ஜீனி, ஏர் ட்ரிகர்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்துருவோம். உங்களுக்கு 64 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX686 சென்சர் கொடுத்துருக்காங்க மெயின் கேமராவா. அது தவிர ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூணாவது கேமரா ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 24 மெகா பிக்சல் கேமரா செல்ஃபி எடுக்கிறதுக்காக. நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள், இந்த வீடியோவில் கவர் பண்ண விஷயங்கள், இந்த மொபைல் ஃபோனை பற்றின ஒரு 1% இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ROG Phone 5க்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே இன்னொரு வீடியோவில் நிறுத்தி நிதானமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். இது பாரதம்.